கோவை சத்யன் அவர்கள் சொன்னார். அம்மா ஜெயலலிதா இருந்திருந்தால், முதலமைச்சராக அம்மா இருந்திருந்தாங்கன்னா நீதிமன்றம் என்ன சொல்லுகிறதோ அதை கடைபிடித்திருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க கூட அந்த நீதிமன்ற தீர்ப்பை ஒட்டி நடந்த ஒரு அசம்பாவிதத்தை கேட்டீங்க. தனிப்பட்ட சிலர் செஞ்சதுனார். எஸ், அது எனக்கு அவர் கருத்து தான். அதுக்கு நம்ம மேடம் குறை சொல்ல முடியாது. ஆனா எல்லாருக்கும் மறந்து போயிடும்னு கோவை சத்யன் நினைத்தாரு. எனக்கு ஞாபகம் வந்து தொலைக்குது, என்ன பண்றது. ஒரு நீதிபதியின் மருமகன் வீட்டில் கஞ்சா வைத்து இந்த நாட்டில் கைது செய்த வரலாறு ஒன்று உண்டு. அப்பொழுது முதலமைச்சராக இருந்தவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். சட்டமன்றத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னது என் கருத்து இல்ல கோவை சத்யன் சார். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பேசியதை நான் சொல்லிடுறேன் அப்படியே. நீதிபதிகள் சில சமயங்களில் பேசக்கூடாதவற்றையெல்லாம் நீதிமன்றங்களில் பேசுகின்றனர். இதையே நாங்கள் பேசினால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுவார்கள். ஆனால் நீதிபதிகள் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அல்லது கண்டனம் தெரிவித்து நாங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் எங்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வரும். ஆனால் நீதிபதிகள் மட்டும் நீதிமன்றங்களில் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று அன்றைக்கு சட்டமன்றத்தில் பேசியவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அதை நான் கோவை சத்யனுக்கு அன்போடு நினைவுபடுத்துறேன்.